புறநானூற்றை பற்றியும் சங்க இலக்கியத்தை பற்றியும் முன்னுரையாக சில செய்திகளை கூற விரும்புகிறேன். சங்க காலம் என்பது கிமு 500 முதல் கிபி 200 வரை, இந்த 700 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம்தான் சங்க காலம். கிமு 500 முதல் கிபி 200 இது என்று வரதராசனார் கூறுகிறார். இந்த சங்க காலத்திலே நம்மிடத்திலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தன. இந்த பாடல்கள் எல்லாம் எதை பற்றிய பாடல்கள் என்றால் 2 விதமான கருத்துக்களை கொண்ட பாடல்கள். ஒன்று காதலை பற்றிய பாடல்கள். காதலை பற்றிய பாடல்கள் அகப்பொருள் அல்லது அகத்திணை பாடல்கள் என்று கூறப்படும். மற்றொன்று காதலை தவிர வாழ்க்கையிலே உள்ள மற்ற கூறுபாடுகளை பற்றிய பாடல்கள், அவை புறப்பொருள். அது பொதுவாக போர், வெற்றி, வீரம், கல்வி, ஈகை, கொடை, மற்ற உயர்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றை பாடுவார்கள். அகமும் புறமுமாக நம்மிடையே பல பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் இந்த 700 ஆண்டு காலத்திலும் அதற்கு முன்னதாகவும் இருந்தன. இந்த பாடல்கள் எல்லாம் இப்படி தனித்தனியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல வீடுகளில் இருந்தால் அது காலப்போக்கில் காணாமல் போய்விடும் என்று கருதிய மன்னர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டார்கள். அந்த புலவர்கள் அவற்றை நூல்களாக தொகுக்கும் பொழுது சில கருத்துக்களோடு தொகுத்தார்கள். இந்த பாடல்களில், நீண்ட பாடல்களில் சிறந்த பாடல்களாக 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து 10 பாட்டு என்று 10 நூல்களாக்கினார்கள். 10 பாட்டு என்பது அந்த 10 நூல்களுக்கும் மொத்தமான பெயர். சிறிய பாடல்கள் 3 அடி முதல் 40 அடி வரை உள்ள பாடல்கள், சில பாடல்கள் சற்று அதிகமாகவும் இருக்கும். அந்த பாடல்களில் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து அவற்றை 8 நூல்களாக தொகுத்தார்கள். அந்த 8 நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 18 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. புறநானூறு என்பது சங்க காலத்தில் இருந்த பாடல்களின் சிறிய பாடல்களின் தொகுப்பாகிய 8 நூல்களில் ஒரு நூல். அந்த காலத்திலே நம்மிடையே நீண்ட காப்பியங்கள் இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இல்லை. இருந்ததெல்லாம் தனிப்பாடல்கள். அவற்றை தொகுத்துத்தான் இந்த நூல்களை உருவாக்கினார்கள். சரி, புறநானூரை பற்றி பார்ப்போம். புறநானூறு எந்த மன்னன் தொகுக்குமாறு ஆணையிட்டான், யாருடைய ஆட்சி காலத்தில் அது தொகுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. அதை தொகுத்த புலவர் யார் என்றும் தெரியவில்லை. ஆனால் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிடைத்த பாடல்கள், புறநானூற்றில் 400 பாடல்கள் உள்ளன. அதுல நமக்கு கிடைத்த பாடல்கள் 398. 2 பாடல்கள் கிடைக்கவில்லை. அந்த கிடைத்துள்ள பாடல்களிலும் சில பாடல்களில் சில அடிகள் சிதைந்தும் அந்த அடிகளில் சில சொற்கள் சிதைந்தும் காணப்படுகின்றன. இந்த பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 150. ஆண்களும் பாடியிருக்கிறார்கள், பெண்களும் பாடியிருக்கிறார்கள். பாடப்பட்டவர்கள் பல பாடல்கள் மன்னரிடத்திலே சென்று பாடியதாக அமைகின்றன. அந்த பாடப்பட்ட மன்னர்கள் யாரை பற்றி பாடியிருக்கிறார்களோ அவருடைய எண்ணிக்கை 139. அதாவது இதுல மன்னர்கள் இருக்கிறார், வேந்தர்கள், மூவேந்தர்கள் இருக்கிறார்கள். குறுநில மன்னர்களும் அவர்களை பற்றியும் பாடியிருக்கிறார்கள். இந்த நூலுக்கு முதலாக உரை எழுதியவர், அவருடைய பெயர் பழைய உரையாசிரியர் என்று குறிப்பிடப்படுகிறது. அது அவருடைய இயற்பெயராக இருக்க முடியாது. யாரும் தன்னுடைய பெயரை பழைய உரையாசிரியர் என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் பெயர் தெரியாத காரணத்தினாலே அவரை பழைய உரையாசிரியர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவருடைய உரை இன்று கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்த உரைகளில் மிக பழமையான உரை, முதலாக அச்சிட்டு அதை வெளியிட்டவர் டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர். 1894ஆம் ஆண்டு அவருடைய உரை வெளிவந்தது. அதற்கு பிறகு அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு உரை எழுதினார். இவருடைய சாமிநாத ஐயருடைய உரை ஏறத்தாழ 120 ஆண்டுகள் ஆகின. துரைசாமி பிள்ளை அவர்கள் உரை ஏறத்தாழ 60-70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகு புலவர் அறிஞர் இரா இளங்குமரனார், ஞா மாணிக்கவாசன், புலியூர் கேசிகன், திரைப்பட எழுத்தாளர் சுஜாதா மற்றும் சிலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த புறநானூறுக்கு கடைசியாக உரை எழுதியவன் நான். என்னுடைய உரை 2 தொகுதிகளாக சென்னையில் உள்ள காவியா பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டன. இதில் முதல் பகுதி புறநானூறு
இதுல முதல் 200 பாடல்களுக்கும் அடுத்த பகுதி அடுத்த 200 பாடல்களுக்கும் நூலாக வெளிவந்துள்ளன. என்னுடைய உரை மற்ற உரைகளிலிருந்து சற்று வேறுபட்டது. மற்ற உரைகளை எழுதியவர்களெல்லாம் சிறந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள். ஆனால் நான் தமிழ் அறிஞன் அல்ல, நான் தமிழ் ஆர்வலர். இதில் புறநானூற்றில் என்ன ஒரு சிக்கல் என்றால், அதில் உள்ள பல சொற்கள் நமக்கு நம்முடைய வழக்கிலே இன்று இல்லை. ஆகவே ஒரு பாடலை எடுத்தால் அந்த பாடல் ஒரு 10 அடி இருந்தால் அதிலே ஒரு 10-15 சொற்கள் நமக்கு தெரியாது. ஆகவே அவற்றை ஒவ்வொரு அறிஞ்சொற்களுக்கு அகராதியை பார்த்து எந்த பொருள் அதற்கு பொருத்தமான பொருள் என்று கண்டுபிடித்து அவற்றை இந்த நூலில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அறிஞ்சொற்களுக்கு பொருளும் கருத்துரையும் எல்லா பாடல்களுக்கும் உள்ளன. இந்த புத்தகத்திலே உள்ள பாடல்கள், அவருடைய உரைகள் எல்லாம் வலைத்தளத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நண்பர் இளங்கோவன் சொன்னதை போல இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜார்ஜ் ஹார்ட் மற்றும் வைதேகி ஹெர்பர்ட் என்பவர்கள். சரி, புறநானூறு என்ன கூறுகிறது? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்ற நூல் திருக்குறள். வையத்து வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் நூல் திருக்குறள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கூறுகின்ற நூல் புறநானூறு, சங்க இலக்கியமும். வரலாறு என்பது மன்னர்களை பற்றியது மட்டுமல்ல. நம்முடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில கல்வெட்டுக்கள் இருந்தாலும் கூட அந்த கல்வெட்டுகள் எல்லாம் சங்ககால 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழருடைய வாழ்வியலை பற்றி இல்லை. ஒரு சில மன்னர்களை பற்றி சில குறிப்புகள் இருக்கலாம். வரலாறு என்பது மன்னர்களை பற்றியும் அவர்கள் நடத்திய போர்களை பற்றியும் மட்டுமல்ல, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கூறுவதும் தான் வரலாறு. அந்த காலத்திலே என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தன, எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய விழுமியங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் நாம் வரலாற்றிலிருந்து பெறுகின்ற செய்தி. இந்த அடிப்படையிலே பார்த்தால் தமிழருடைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழருடைய வரலாறு என்பது 2 நூல்களில் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று 1810, மற்றொன்று புறநானூறு. 1810 8 சேர மன்னர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. புறநானூற்றிலே சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சாதாரண மக்கள், இப்படி பல பேருடைய வாழ்க்கை, வாழ்வியல், அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை காணலாம். இது அல்லாமல் அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்களும் தமிழருடைய வாழ்வியல் இருக்கிறது. ஆனால் அது காதலை பற்றியது மட்டும்தான். புறநானூற்றிலேதான் பரந்துபட்ட பொதுவான வாழ்வியலை காண முடிகிறது. மன்னர்களை பற்றி பார்ப்போம். மன்னர்கள் வீரத்திலும், அறிவிலும், கல்வியிலும், ஈகையிலும், படையிலும் சிறந்து விளங்கியதாக புறநானூற்றிலிருந்து பார்க்கிறோம். பல மன்னர்களை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக கூறுவதற்கு நேரமில்லை. காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு பாடம், அந்த பாடலிலே ஒரு மன்னரை பற்றி ஒரு புலவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அந்த மன்னன் சேரவான் பெருஞ்சேற்று உதியன் சேரலாதன் என்று பெயர். இவன் மிக நீண்ட பழங்காலத்துக்கு முன்பு இருந்த சேர மன்னன். அவனை முறிஞ்சியூர் முடிநாகனார் என்ற புலவர் பாடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் 50 பூதங்கள் என்று சொல்லப்படுகிற நிலம், ஆகாயம், காற்று, தீ, நீர், இந்த 5 தான் இந்த உலகம். அது போல இவனுக்கு இந்த 50 குணங்கள் உள்ளன. இவன் நிலத்தை போல் பொறுமை உடையவன். பொறுமைக்கு நிலம்தான் அடையாளமாக, உதாரணமாக சொல்லுவார்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பார் வள்ளுவர். அதுபோல இவன் பொறுமைக்கு நிலம் போன்றவன். ஆகாயத்தை போன்ற அகன்ற அறிவும் ஆராய்ச்சியும் உடையவன். காற்றை போன்ற வலிமை உடையவன். தீயை போல் அழிக்கும் ஆற்றல் உடையவன். நீரை போன்ற குளிர்ச்சி, அதாவது அருள் கண்ணோட்டம் உடையவன் என்று பாடுகிறார். இதை போல மற்ற புலவர்களும் மன்னர்களை பற்றி பாடியிருக்கிறார்கள். பொதுவாகவே மன்னர்கள் பல நற்குணங்கள் உடையவர்களாகவும் செங்கோல் செலுத்தியதாகவும் காண்கிறோம். செங்கோல் செலுத்தினார்கள் அல்லது செங்கோல் செலுத்துவதை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா மன்னர்களும் எப்பொழுதும் செங்கோல் செலுத்தி முறையாக ஆட்சி செய்யார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி செய்யாவிட்டாலும் கூட அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை என்னவென்றால், மக்களை காப்பாற்ற வேண்டும், முறை செய்து காப்பாற்ற வேண்டும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்றாரே திருவள்ளுவர். அதை போல முறையான அரசியல் நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. புலவர்களை மதித்தார்கள்.
மன்னர்கள் பெருமளவில புலவர்களை மதித்தார்கள். ஒரு உதாரணம், சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை என்ற ஒரு மன்னர் இருந்தான், சேரமன். அந்த தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை என்பவனை மோசிக்கேரனார் என்ற புலவர் காண வந்தார். வந்தவர் கொஞ்சம் சற்று களைப்பாக இருந்தார். அங்கு ஒரு கட்டில் காலியாக இருந்தது. அந்த கட்டிலே உட்கார்ந்தார். களைப்பின் மிகுதியினால் அவர் உறங்கிவிட்டார். அந்த கட்டில் சாதாரண கட்டில் அல்ல, அது முரசுகளை வைக்கின்ற, போர் முரசுகளை வைக்கின்ற கட்டில். ஏதோ காரணத்தினாலே அன்று அந்த போர் முரசுகள் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன, பழுது பார்ப்பதற்காக இருக்கலாம். அந்த கட்டில இவர் படுப்பது பெரிய தவறு. அது அரசனுடைய சட்டப்படி முரசு கட்டில யாராவது படுத்தால் அவர்கள் கழுத்து வெட்டப்படும், அதுதான் தண்டனை. ஆனால் அங்கு அரசன் சேரன் வந்தவுடன் அந்த புலவர் படுத்திருப்பதை பார்த்தான். அவன் வாளை எடுக்கவில்லை, விசிறியை எடுத்து அவர் கண் விழிக்கும் வரை அவருக்கு விசிறி கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு புலவர்களை மன்னர்கள் மதித்தார்கள். புலவர்களால் பாடப்படுவதை மன்னர்கள் மிகவும் விரும்பினார்கள். மற்றொரு உதாரணம், பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற மன்னன் சிறு வயதிலேயே ஆட்சிக்கு வந்தான். அவனுடைய தந்தை இறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். சிறு வயதிலே ஆட்சிக்கு வந்தான். இவன் சிறுவனாக இருப்பதினாலே இவனிடத்திலே போர்த்திறம் இருக்காது, ஆட்சித்திறன் இருக்காது. அவனை எளிதில் வெல்லலாம் என்று சேரனும் சோழனும் 5 குறுநில மன்னர்களை துணையாக கொண்டு 7 பேர் வந்து இந்த பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை எதிர்த்து போராடி பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதற்காக வந்தார்கள். அந்த போரிலே தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சொல்கிறான், இந்த போரிலே நான் வெற்றி பெறாவிட்டால் மக்கள் என்னை கொடுங்கோலன் என்று தூற்றட்டும், மற்றும் என்னுடைய அவையிலே புலவர்கள் பலர் உள்ளார்கள். அந்த புலவர் குழுவிற்கு தலைவனாக இருப்பவன் மாங்குடி மருதன் தலைவராக உள்ள இந்த புலவர் குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் என்னுடைய நாட்டை விட்டு வெளியேறட்டும் என்கிறார். அதாவது எப்படி போரிலே வெல்வது முக்கியமாக இருந்ததோ அதை போலவே புலவர்களால் மதிக்கப்படுவதும் புலவர்களால் போற்றப்படுவதும் மன்னர்களுக்கு மிகவும் உரிய, மன்னர்களுக்கு மிக விரும்பிய செயலாக இருந்தது. புலவர்கள் மன்னர்களை தவறு செய்தால் தட்டி கேட்கும் உரிமையுடையவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு காலத்துல சோழ நாட்டை 2ஆக பிரித்து நலங்கிள்ளி என்பவனும் நெடுங்கிள்ளி என்பவனும் ஆட்சி புரிந்தார்கள். இந்த நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் பங்காளிகள். இந்த நலங்கிள்ளி என்பவன் நெடுங்கிள்ளியினுடைய அரண்மனையை முற்றுகையிட்டான். அப்பொழுது நெடுங்கிள்ளி போருக்கு போகாமல் அரண்மனைக்குள்ளவே இருந்தான். அங்கு வந்த புலவர் கோவூர் கிழார் என்பவர் நெடுங்கிள்ளியிடம் வந்து, நீ அறவழியிலே நடக்க வேண்டுமானால், நடக்க விரும்பினால் உன்னுடைய நாட்டை அவனுக்கு கொடு, நலங்கிள்ளிக்கு கொடு. இல்லை, நீ வீரனாக இருக்க விரும்பினால் போருக்கு போ. இந்த அறமும் இல்லாமல் மரபும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, இது வெட்கக்கேடான செயல் என்று அவனுடைய நேரடியாக சொல்லுகிறார். இதைத்தான் வள்ளுவர் செவிகைப்ப சொற்பொருக்கும் தன்மை என்பார். காது கசக்கும்படியான உண்மைகளை சொன்னாலும் கூட அதை பொறுத்துக் கொள்வது. அப்படிப்பட்டவராக மன்னர் இருந்தார்கள். காரணம், மன்னர்கள் புலவரை அந்த அளவுக்கு மதித்தார்கள். சரி, சங்க காலத்திலே கல்வி எப்படி இருந்தது? கல்வியினுடைய சிறப்பை பற்றி ஒரு மன்னன் பாடுகிறான். பாண்டியன் ஆரியே படகடந்த நெடுஞ்செழியன் என்ற மன்னன் ஒரு பாடல், அது உற்றுவி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று தொடங்குகிறது. அதாவது ஒரு ஆசிரியருக்கு என்ன பொருள் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, அவருக்கு என்ன உதவிகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து கல்வி கற்றல் நல்லது என்கிறார். அது மட்டுமல்ல, அவ்வாறு கல்வி கற்றால் ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் கற்றவனிடத்திலே தாய் கூட அவனை சற்று அன்பாக வேறு மாதிரியாக பார்ப்பாள் என்கிறார். ஒரு மன்னன் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவனை துணைக்கு ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று அழைப்பதாக இருந்தால் அவன் அந்த குடும்பத்திற்கு சென்று மூத்தவனை வா என்று சொல்ல மாட்டான். யார் அறிவுடையவனோ அவனைத்தான் அழைப்பான். அந்த பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய காலகட்டத்திலே ஆரியர்களுடைய வருணாசிர தர்மம் ஓரளவுக்கு வழக்கத்திலே இல்லாவிட்டாலும் கூட அது பெரிய சிந்தனை இருந்தது. அவன் சொல்லுகிறான், இந்த 4 பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தாலும் சூத்திரன் ஒருவன் கல்வி கற்றிருந்தால் அவனிடத்திலே தான் பிராமணனும் போய் கல்வி கற்பான் என்று கல்வியினுடைய பெருமையை சொல்லுகிறான், கல்வியினுடைய சிறப்பை பாடுகிறான்.
கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பார் வள்ளுவர். அதுதான் இந்த பாடலில் அவருடைய கருத்து. கல்வி என்பது மிகச் சிறந்தது, அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று அவருடைய பாடல் கூறுகிறது. அவருடைய பாடல் கூறுவது மட்டுமல்லாமல் கல்வி கற்றிருந்தார்கள், பரவலாக கல்வி அறிவு இருந்தது என்பதற்கு புறநானூற்றிலிருந்து சான்று காட்ட முடியும். புறநானூற்றை பாடியவர்களுடைய பட்டியலை பார்த்தால் அதில் அரசர்கள், பெண்கள், வேளாளர், வணிகர், மருத்துவர், துறவிகள், பொற்கொல்லர், அந்தணர், வேடர், மறவர், ஆசிரியர், மற்ற தொழில் புரிந்தவர்கள் ஆகிய அனைவரும் பாடியிருக்கிறார்கள் புறநானூற்று பாடல்களை. சங்க இலக்கிய பாடல்களையும் இவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படி சமுதாயத்தில் பல துறைகளிலும் பல நிலைகளிலும் இருந்தவர்கள் அனைவரும் பாடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதை பற்றி பாடுகிறார்களோ அதை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தமிழை பற்றி அறிவு இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாடல்கள் எல்லாம் நாடோடி பாடல்கள் அல்ல. இந்த பாடல்கள் எல்லாம் தொல்காப்பியர் யாப்பிலக்கணப்படி பாடப்பட்ட பாடல்கள். ஆகவே தமிழ் தெரிந்திருக்க வேண்டும், இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும், யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பாடல்களை இயற்றியவர்கள் பலரும் நன்றாக கல்வி கற்ற அறிஞர்கள் தான். ஆக கல்வி அறிவு பரவலாக இருந்தது. பெண்களும் பாடியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே பாடிய பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 15. சங்க இலக்கியத்திலே பாடிய பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 30. அந்த 30 பெண்பாற் புலவர்கள் சங்க இலக்கியத்திலே 154 பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். நண்பர்களே, உலகத்திலே எந்த நாட்டிலும் எந்த இலக்கியத்திலும் எந்த மொழியிலும் எந்த காலகட்டத்திலும் 30 பெண்கள் 150க்கு மேலான பாடல்களை இயற்றினார்கள் என்பது வரலாறே கிடையாது. இது தமிழுக்கும் தமிழச்சிக்கும் உள்ள தனிப்பெரும் பெருமை. அனைவரும் கல்வி கற்க வாய்ப்பு இருந்தது. அதனாலதானே கல்வி கற்றிருக்க முடியும். பிற்காலத்திலே சிலருக்கு கல்வி வேண்டாம் என்று கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கு கல்வி எதற்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சிந்தனை எழுந்தது. அது பிற்காலத்து சிந்தனை. ஈகை என்பது ஒரு மிகப்பெரிய நற்பண்பாக கருதப்பட்டது. ஈகை என்பது பொருள் வசதி உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுப்பது. அவன் வந்து கேட்கிறான், ஐயா எனக்கு பசிக்கிறது என்றால் அவருக்கு சோறு போடுவது. இல்லை எனக்கு பொருள் வேண்டும், ஏதோ தேவை இருக்கிறது, அதுக்கு பொருள் கொடுங்க என்றால் வந்து கேட்டவனுக்கு பொருள் கொடுப்பது. இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் ஈகை. வரியார்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்பார் வள்ளுவர். அதே போல எதையும் எதிர்பார்க்காமல், இல்லை என்று சொல்லாமல் வந்தவர்களுக்கு பொருள் உதவியோ அவர் எந்த உதவியோ அதை செய்வது. இதைத்தான் ஒரு புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பவர் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தையே ஆள வேண்டும், தான் ஒருவனே ஆள வேண்டும் என்ற விருப்பமுடைய ஒரு பெரிய வேந்தனாக இருந்தாலும் அல்லது அல்லம் பகலும் ஓடி ஆடி திரிகின்ற வேடனாக இருந்தாலும், அது வேந்தனாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் அவர்கள் உண்ணக்கூடியது ஒரு அளவுதான். உண்பது நாழி, உடுப்பது 2. அது உடுத்துக் கொள்ளக்கூடியது 2 துணிதான். மேல ஒன்று கீழே ஒன்று. வேண்டுமானால் இந்த காலத்துல நாம் மேல 2 கீழே 2 அணிந்து கொள்ளலாம். ஆக ஒரு அளவுதான். உண்ணுவது ஒரு அளவுதான், உடுத்துவது ஒரு அளவுதான். ஆகவே செல்வம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவே என்பார் பலவர். அது செல்வத்தினுடைய பயன் என்னவென்றால் பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான். தானே அனுபவிக்கலாம் என்று ஒருவன் நினைத்தால் அவன் செல்வத்தை பெற்ற பயனை இழந்து விடுவான். இது வள்ளுவர் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு என்பார். அதாவது பாடுபட்டு தேடி வைத்த செல்வம் அனைத்தும் பிறரோடு பகிர்ந்து அதற்காகத்தானே ஒழிய தானே அனுபவிப்பதற்காக அல்ல என்பது வள்ளுவருடைய கருத்து. அதே கருத்தை தான் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் கூறுகிறார். கொடை, ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. ஈகை என்பது இல்லாதவனுக்கு கொடுப்பது. கொடை என்பது அறிவிலும் ஆற்றலிலும் கல்வியிலும் திறமையிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய மற்றவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் பரிசாக கொடுப்பது கொடை. இந்த கொடையிலே சிறந்த மன்னர்கள் இருந்தார்கள். குறிப்பாக கொடையிலே சிறந்த கடையெழு வள்ளல்கள் இருந்தார்கள். இவர்களை பற்றி புறநானூற்றிலே பல பாடல்கள் உள்ளன. இந்த கடையெழு வள்ளல்களை பற்றி பார்ப்போம். 7 வள்ளல்கள். அதில் முதலாவதாக கூறப்பட வேண்டியவன் பாரி. பாரி என்பவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான். அவன் காட்டிலே தேரிலே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு முல்லை கொடி தரையிலே படர்ந்து கொண்டிருந்தது. அந்த முல்லை கொடியை கண்டவுடன் அவனுக்கு
இந்த முல்லைக்கொடி இப்படி தரையில இருந்தால் அதன் மேல் தேர்கள் போகலாம் அல்லது மற்ற விலங்குகள் அதை உண்ணலாம். ஆகவே இதற்கு பாதுகாப்பில்லையே என்று அந்த முல்லைக்கொம்புக்கு ஒரு குழு கொம்பு இருந்தால் அது படரும். ஆனால் அந்த குழு கொம்பாக தன்னுடைய தேரையே கொடுத்து விட்டு சென்றார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பார் வள்ளலார். இங்கு இந்த புலவன் வாடாத பயிரை கண்டு கூட வாடினான். முல்லைக்கொடி நன்றாகத்தான் இருந்தது, இருந்தாலும் அதற்கு துணையாக ஒரு குழுக்கொம்பு வேண்டுமே என்று தேரை கொடுத்து விட்டு அரண்மனைக்கு சென்றான். அது மட்டுமல்ல, இந்த பாரி இடத்திலே 300 ஊர்கள் இருந்தன. அந்த 300 ஊர்களையும் இரவலருக்கு அளித்தான். அப்படிப்பட்ட பெருங்கொடை வள்ளல் அவன். மற்றொருவன் மலையமான் திருமுடிக்காரி என்பவன். இவன் பல யானைகளை கொடையாக அளித்தான். அவன் எத்தனை யானைகளை கொடையாக அளித்தான் என்று புலவர் பாடுகின்ற பொழுது சொல்கிறார். மலையமான் திருமடிக்காரியினுடைய அவன் ஒரு மலை இருக்கிறது அவனுடைய ஊரில். அந்த மலையிலே மழை பெய்கின்ற பொழுது எத்தனை மழை துளிகள் விழுகின்றனவோ அத்தனை யானைகளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுத்தான் என்கிறார். ஓரி என்பவன் எண்ணற்ற யானைகளை கொடுத்தான். அவன் மேகத்திலிருந்து மழை பொழிகிறது, அந்த மழையை போல யானைகளை பரிசாக கொடுத்தான். ஆய் என்ற வள்ளல் ஒருவன், அவன் பேர் ஆய் அண்டிரன், அவனும் பல யானைகளையும் தேர்களையும் பரிசாக கொடுத்தான். இந்த ஆய் அண்டிரனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இம்மை செய்தது மறுமைக்காமனும் அறவிலை வாணிகன் ஆயலன் என்கிறார் புலவர். அதாவது இந்த பிறவியிலே கொடை கொடுத்தால், ஈகை செய்தால் மரணத்துக்கு பிறகு சொர்க்கலோகம் போகலாம், அல்லது மரணத்துக்கு பிறகு நல்வாழ்வு வாழ, அல்லது அடுத்த பிறவியிலே நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காக அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததெல்லாம் வறுமை நோக்கியதை ஒழிய மறுமையின் நல்வாழ்வுக்காக அல்ல. அந்த அறம் செய்வதை, கொடை கொடுப்பதை அவன் ஒரு வியாபாரமாக கருதவில்லை. அவன் அறத்தை வாணிகம் செய்யவில்லை என்கிறார். நள்ளி என்று ஒரு கொடை வள்ளல். அவன் பலருக்கும் பலவிதமான பரிசுகளை அளித்தான். அவனிடத்திலே பரிசு பெற்றவர்கள் ஒரு பாணர் கூட்டம். பாணர்கள் என்பவர்கள் பாடுகின்றவர்கள், பண்ணோடு பாடக்கூடியவர்கள் பாணர்கள். அந்த பாணருடைய குழு தலைவன் வந்து சொல்லுகிறார் நள்ளி என்பவரிடத்திலே, ஐயா, நீங்கள் நிறைய பரிசு கொடுத்து விட்டீர்கள், அதனால எங்கள் குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தவறாக பாடுகிறார்கள். காலையிலே பாடக்கூடிய மருதப்பண் என்பது ஒரு வகையான ராகம். அந்த மருதப்பண்ணிலே பாட வேண்டிய பாடல்கள் காலையிலே பாடப்பட வேண்டியவை, அவற்றை மாலையிலே பாடுகிறார்கள். மாலையிலே செவ்வழிப்பண் என்ற பண்ணோடு பாட வேண்டும், அந்த பாடல்களை காலையிலே பாடுகிறார்கள். நீங்கள்லாம் பரிசு கொடுத்து எங்கள் பாடல்களை கெடுத்து விட்டீர்கள் என்கிறார் அந்த நள்ளி என்பவனை பற்றி. மற்றொரு கொடை வள்ளல் பேகன் என்பவன். பேகன் என்பவன் அவன் ஒரு காட்டிலே சென்று கொண்டு அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டு பறித்து கொண்டு வந்து ஔவையார் என்ற புலவருக்கு அளித்தான். இதுபோல் மழை போல கொடை கொடுத்தார்கள் மன்னர்களும் வள்ளலோடும். சங்க காலத்திலே ஈகை, கொடை, கல்வி மட்டுமல்லாமல் தமிழர்கள் வீரத்தோடும் தன்மானத்தோடும் வாழ்ந்தார்கள். மன்னர்கள் வீரர்களாக இருந்தார்கள், அது சொல்ல தேவையில்லை. மன்னர்கள் எப்பொழுதுமே போர் புரிவதிலே வல்லவர்களாக இருந்தார். தோற்றாலும் வென்றாலும் போர் என்பது ஒரு பொழுதுபோக்கு போல் நடந்து கொண்டிருந்ததோ என்று எண்ண தோன்றுகிறது. புறநான் பற்றி படித்தார். போர் செய்யாத மன்னனே இருந்திருக்க மாட்டான். இவன் போர் செய்யாவிட்டாலும் கூட அவனிடத்துல மற்றவர்கள் போருக்கு வருவான். ஆகவே போர் என்பது அத்தனை எளிதாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வீரம் இல்லாதவனுக்கு போரில் என்ன வேலை? இந்த காலத்து போர் முறை வேறு, அந்த காலத்து போர் முறை வேறு. இன்று வெள்ளை மாளிகையில இருந்தோ அல்லது பென்டகானில் இருந்தோ எந்த நாட்டின் மீது வேணுமானாலும் குண்டுகளை வீசலாம். போருக்கு செல்ல அரசர்களும் தலைவர்களும் போருக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே மன்னர்கள் மற்ற படை வீரர்களோடு சேர்ந்து அவர்களும் போர்க்களத்தில் இருந்து போர் புரிந்தார்கள். தமிழருடைய பண்பாட்டிலே வீரம் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. போரிலே மார்பிலே புண்பட்டு இறப்பதுதான் சிறந்த சாவு. ஒருவன் வீரனாக இருந்தால், எல்லாருமே வீரனாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் எப்படி சாக வேண்டும் என்றால் போரிலே மார்பிலே புண்பட்டு இறக்க வேண்டும். சேரமான் கணைக்கால் இரும்புரை என்ற மன்னன் ஒரு பாடலில் சொல்கிறான், குழவி இறப்பினும் ஊர்ந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாழில் தப்பார் என்கிறார். அதாவது பிறந்த குழந்தை இறந்து போனாலும், பிறந்த உடனே இறந்து போனாலும்
அல்லது அது குழந்தையாக இல்லாமல் ஒரு உருவம் இல்லாமல் வெறும் தசை பிண்டமாக பிறந்திருந்தாலும் அதை புதைப்பதற்கு முன்போ அல்லது எரிப்பதற்கு முன்போ வாளால் மார்பிலே கீறி பின்னர் தான் புதைப்பார்கள். ஏனென்றால் மார்பிலே புண்பட்டு இறப்பதுதான் சரியான சாவு என்பது கருத்து. அதாவது வீரத்தினுடைய அடிப்படையில தான் இது போன்ற செயல்கள் நடைபெற்றிருந்தன. பொன்முடியார் என்ற புலவர் மக்களுடைய கடமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்று புறந்தறுதல் எந்தலை கடனை. அவர் பெண்பாற் புலவர். அதனால ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து வளர்ப்பது என்னுடைய கடமை. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. அவனை நல்ல அறிஞனாகவும் நல்லவனாகவும் ஆக்குவது தந்தைக்கு கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனை. கொல்லனுக்கு என்ன கடமை என்றால் இவனுக்கு வேல் வடித்து கொடுக்க வேண்டும். நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனை. இவனுக்கு நல்லொழுக்கங்களை கற்பிப்பது அரசனுடைய கடமை. ஒளிருவாள் அருஞ்சமம் முறைக்கு களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனை. சரி, எல்லாரும் செய்கிறார்கள். அந்த களிறு அந்த ஆண் மகனுக்கு என்ன கடமை என்றால் வாளால யானையை வெட்டி, போர்க்களத்திலே யானையை வெட்டி வீழ்த்தி விட்டு வர வேண்டும். அதுதான் அவனுடைய கடமை. ஆகவே போர் என்றால் எப்பொழுதும் போர் தான். ஆனால் போரில பங்கு கொள்வதிலோ அதிலே சாவதிலேயோ இவர்கள் சளைப்பதே கிடையாது. வீரத்தின் விளைநிலமாக இருந்தார்கள். திருவள்ளுவர் படைச்செருக்கின்ற அதிகாரத்திலே ஒரு குறள் சொல்லுவார். கைவேல் களிற்றோடு போக்கி வருவான் மெய்வேல் பறித்து நகும் என்பார். அதாவது ஒருவன் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு வேல், அதை ஒரு யானை மீது எறிந்தான். அந்த வேல் யானை இடத்துல போய் தைத்தது. இன்னொரு யானை வருகிறது, அவனிடத்துல என்ன வேணும், கையில வேல் இல்லை. அப்பொழுது பார்க்கிறான் அவனுடைய மார்பிலே ஒரு வேல். மற்றொருவன் இவனுடைய பகைவன் இவன் மார்பிலே வேலை பாய்ச்சினான். அந்த வேலை கண்டவுடனே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வேலை எடுத்து அந்த களரை தாக்கலாம் என்று. அது போல வீரம் என்பது அவனுடைய இயல்பாகவே இருந்தது. இந்த வீரம் என்பது மன்னரிடத்துல மட்டுமில்லாமல் ஆண்களிடத்துல மட்டுமில்லாமல் பெண்களிடத்திலும் இருந்தது. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவர் ஒரு பெண்பாற் புலவர். அவர் ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார். இந்த பெண், அவளுடைய தந்தை முந்தா நாள் போரிலே இறந்தான். அவளுடைய கணவன் நேற்றைய போரிலே இறந்தான். அவளுடைய வீட்டிலே இன்று போருக்கு அனுப்புவதற்கு ஆண்கள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிறுவன். அவன் தானாக தலைவாரி கொள்ளக்கூட தெரியாத அளவுக்கு சிறுவன். அவனை அழைத்து அவனுக்கு ஆடை உடுத்தி தலைவாரி கையிலே வேலை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்புகிறான். இன்னொரு புலவர் காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற பெண்பாற் புலவர் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார். இந்த பெண்மணி வயதாயினவள். அவளிடத்திலே யாரோ சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகன் போரிலே முதுகிலே புண்பட்டு இறந்தான் என்று. அதை கேட்டவுடன் அவள் வெகுண்டு எழுந்து கையிலே வாளோடு போர்க்களத்துக்கு செல்கிறாள். போர்க்களத்துக்கு சென்று அங்குள்ள பிணங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறாள். அங்கே தன்னுடைய மகன் மார்பிலே புண்பட்டு இறந்திருப்பதை கண்டு அவள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாள் என்றால், ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தனளே என்கிறார் புலவர். அது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தாள் என்கிறார். வீரம் இருந்தது. தன்மானம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். இந்த கணைக்கால் இரும்பறை என்ற மன்னன் சோழன் செங்கணான் என்பவனால் தோற்கடிக்கப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஒரு நாள் நீர் வேட்கை மிகுதியினால் சிறை காவலர் இடத்துல தண்ணீர் கொடுக்குமாறு கேட்டான். அவர்கள் இவனை மதிக்காமல் தண்ணீர் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தினார்கள். அப்பொழுது அவன் வருந்தி வேதனைப்பட்டு, இந்த நிலைக்கு நான் ஆளாவதற்காக என்னை என் பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். மானம் பெரிது, உயிரை விட மானம் பெரிது என்பதற்காக உயிர் நீத்தான். மற்றொரு மன்னன், இவன் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற மன்னன் கரிகால வளவனால் தோற்கடிக்கப்பட்டான். போர்க்களத்திலே கரிகால வளவன் எய்திய அம்பு இந்த சேரனுடைய நெஞ்சிலே பாய்ந்தது. ஆனால் நெஞ்சிலே பாய்ந்த அம்பு முதுகை தொலைத்தது. முதுகிலே புண்பட்டு விட்டதே என்று வருந்தி இவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். மன்னர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களிடத்திலும் அந்த ஒரு தன்மானம் இருந்தது. ஔவையார் ஒரு காலத்து முதலாக அதிகமானை சந்திக்க போகிறார். அப்பொழுது இவர் அங்க வாயிற்காவலன், அரண்மனை வாயிற்காவலன் ஔவையாரை அனுமதிக்கவில்லை, உள்ளே செலுத்த உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒரு நாள் அனுமதிக்கவில்லை, 2 நாள் அனுமதிக்கவில்லை. இதை பார்த்த மறுநாள் செல்கின்ற பொழுது ஔவையார் மிகுந்த கோபம். அவனை பார்த்து வாயிலோயே வாயிலோயே என்று கூறி,
உன்னுடைய மன்னன் என்ன புத்தி கெட்டு போச்சா? தன்னை அறியலனோ அல்லது என்னை அறியலனோ, ஆனா அவனுக்கு அவனை பற்றி தெரியவில்லையா அல்லது நான் யார் என்று தெரியவில்லையா? எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்கிறார். அதாவது எங்க போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும். சோறு என்பது பொருள், பரிசு போன்றவற்றை கூறுகிறார். நான் எங்க போனாலும் எனக்கு வேண்டியது கிடைக்கும். இந்த மன்னன் இல்லாவிட்டால் நான் என்ன, எனக்கு வேறு வழி இல்லையா? நான் எப்படி என்றால், ஒரு தச்சனுடைய மகன் அவனுக்கு யாரும் உதவி செய்யாவிட்டாலும் கூட அவன் கையில ஒரு கோடரி இருந்தால் போதும், அவன் காட்டுக்கு சென்று மரங்களை வெட்டி மரத்தால் செய்ய வேண்டிய பொருள்களை செய்து பிழைத்துக் கொள்வான். அதுபோல் இடத்துல ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புலமை இருக்கிறது, தமிழ் இருக்கிறது. நான் கண்டிப்பாக நன்றாக வாழ்வேன், நான் பல இடங்களிலே பரிசு பெறுவேன் என்று கோபத்தோடு செல்கிறார் அவையார். பிற்காலத்துல அவையார் தான் அவனுடைய அவைக்கள புலவராக இருந்தார். இன்னொரு புலவர் நண்பர் இளங்கோவன் சொல்லியதை போல பெருஞ்சித்திரனார் என்ற பெயர். பெருஞ்சித்திரனார் என்ற புலவருடைய வறுமை சொற்களால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வறுமை. அவர் எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாரோ அதன் அடிப்படையில தான் சித்திரவதை என்ற சொல்லே வந்தது. அவர் அவ்வளவு வறுமைக்குள்ளானார். அந்த வறுமையில இருந்தவர் இளவெளிமான் என்ற மன்னனிடத்திலே, வெளிமான் என்ற மன்னனிடத்திலே பரிசுக்காக போறார். அவர் சென்ற நேரத்திலே வெளிமான் இறந்து விட்டான். அவன் தன் தம்பியிடத்திலே, நீ இந்த புலவருக்கு பரிசு கொடு என்று சொல்லிவிட்டு இறந்தான். இளவெளிமான் என்பவன் அவனுடைய தம்பி. இளவெளிமானுக்கு இந்த புலவருக்கு ஏற்ற பரிசு கொடுக்க, தகுதி அறிந்து பரிசு கொடுக்க தெரியவில்லை. அவன் சரியாக பரிசு கொடுக்காததால் கோபமடைந்த பெருஞ்சித்திரனார், எனக்கு பரிசு வேணாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். போய் குமணனிடத்திலே சென்று பரிசு பெற்றுக்கொண்டு, அவனிடத்தில் இருந்து குமணனிடத்திலே தேர், யானை போன்றவற்றை பரிசாக பெற்றுக்கொண்டு வந்து ஒரு யானையை இந்த இளவெளிமானுடைய அரண்மனையிலே காவல் மரத்திலே கட்டிவிட்டு, நீ மட்டும்தான் அரச, மற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பவன் அல்ல, பலர் இருக்கிறார்கள், நான் உனக்கு இந்த யானையை பரிசாக தருகிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு போனார். நம்மிடத்துல ஈகை கொடை இருந்தது, அது போலவே இசையும் நாட்டியமும் இருந்தது. தமிழ் சமுதாயத்திலே பண்கள், அதாவது ராகங்கள், இப்ப இன்றைக்கு ராகங்கள் சொல்லுகிறோம், அந்த காலத்துல பண்கள், தமிழ் இசையிலே பண்கள் என்று சொல்லுவார்கள். பண்களோடு பாடக்கூடியவர் பாணர்கள். பாடுகின்ற பெண்கள் பாடினி என்று அழைக்கப்பட்டார்கள். விரலியர் என்பது நாட்டியம் ஆடுபவர்கள். கூத்தர் அல்லது பொருணர் என்பவர்கள் பாடலின் பொருளை தங்களுடைய உடல் அசைவுகளால் அசைத்து, உடலை அசைத்து அபிநயம் பிடித்து நாட்டியமாக ஆடி பாட்டினுடைய பொருளை வெளிப்படுத்துவார்கள். ஆகவே இப்படி பாணர்களும் பாடினிகளும் விரலியரும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே இசையோடு கூடியவர்கள் தான். பல இசை கருவிகளை பயன்படுத்தினார்கள். குறிப்பாக தோல் கருவிகளாகிய பறை, தப்பு, தவுல், முரசு, உடுக்கை, தன்னுமை, பதலை, ஆகுளி போன்ற தோல் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. நரம்பு கருவிகளாகிய பல விதமான யாழ்கள் பயன்படுத்தப்பட்டன. காற்று கருவியாகிய புல்லாங்குழலும் பயன்படுத்தப்பட்டது. நம்முடைய தமிழ் இசையை பிற்காலத்தில் மற்றவர்கள் கர்நாடக சங்கீதமாக மாற்றிவிட்டார்கள். அதுபோலவே நம்மிடத்திலே குரவை, குன்றக்குரவை, துணங்கை போன்ற பல கூத்து வகைகள் இருந்தன. சிலப்பதிகாரத்திலே மாதவியினுடைய அரங்கேற்றத்திலே மாதவி 11 விதமான நாட்டியங்களை ஆடியதாக இளங்கோவடிகள் கூறுகிறார். அந்த நாட்டியங்கள் எல்லாம், அந்த கூத்துக்கள் எல்லாம் பிற்காலத்தில் பரதநாட்டியமாக மற்றவர்கள் மாற்றிவிட்டார்கள். எப்படி பொங்கல் சங்கராந்தி ஆனதோ, எப்படி முருகர் சுப்பிரமணியர் ஆனாரோ, அதை போல நம்முடைய தமிழ் இசை கர்நாடக சங்கீதமாகியது நம்முடைய நாட்டியம் பரதநாட்டியமாக மாறப்பட்டது. தமிழர்கள் கப்பல் ஓட்டினார்கள். வாணிகம் நடைபெற்றது. காற்று செல்லும் திசையை அறிந்து கப்பல் ஓட்டும் திறமையுடையவர்களாக இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னராகவே இதை செய்தார்கள். மேற்கு கடற்கரையிலிருந்து ரோம், கிரீக் போன்ற நாடுகளுக்கு வாணிகம் செய்தார்கள். கீழக்கடற்கரையிலிருந்து சீனா மற்றும் சாவகம் போன்ற நாடுகளோடு வாணிகம் செய்தார்கள். மேற்கு கடற்கரையிலிருந்து ரோமானியர்கள் இங்கு வந்து நறுமண பொருளாகிய பொருள்களை, அகில் போன்ற பொருள்களையும், மிளகு, மென்மையான துணி இவற்றை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டுக்கு சென்றார்கள். அதை வாங்கும் பொழுது அவர் தங்க நாணயத்தை இங்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இந்த தங்க நாணயங்கள் இன்றும் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ரோமாபுரியினுடைய தங்க நாணயங்கள்.
ஆகவே அங்கிருந்து வாணிகம் இங்கு நடைபெற்றது என்பதற்கு அவை ஒரு சான்றாக இருக்கின்றன. எந்த அளவுக்கு வியாபாரம் நடந்தது என்றால், பிளினி என்பவன் ரோமாவரியிலே மன்னரிடத்திலே சொல்லுகிறான், நம்முடைய நாட்டு தங்கமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செல்லுகிறதே, நம்முடைய பொருளாதாரம் சீர்குலைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று குறிப்பிடுகிறான். அந்த அளவுக்கு வாணிகம் இருந்தது, கடல் வாணிகம் இருந்தது. நம்மிடத்துல உயர்ந்த கருத்துக்களும் இருந்தன, உன்னதமான கருத்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேடு என்ற உயர்ந்த கருத்தை உறக்க சொன்னவர் கணியன் பூங்கொண்டனார். உலகம் இன்பமும் துன்பமும் நிறைந்தது, அதில் இன்பமானவற்றை கண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை பக்கொடுக்கை நன்கணியார் என்ற புலவர் கூறுகிறார். அதாவது உலகத்துல இன்பம் உண்டு, துன்பம் உண்டு. ஒரு இடத்துல ஒரே தெருவிலே ஒரு இடத்துல சாவுப்பறை ஒலிக்கிறது, மற்றொரு வீட்டிலே திருமணத்துக்கான இசை ஒலிக்கிறது. ஆகவே இன்பம் உண்டு, துன்பம் உண்டு. இன்பத்தை கண்டு இனிமையாக வாழுங்கள், துன்பத்தை கண்டு துவளாதீர்கள் என்கிறார். இன்னொரு புலவர், அவர் பேர் குடபுலவியனார் என்பவர், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியின் இடத்திலே நீர் இல்லாமல் உணவில்லை, உணவில்லாமல் வாழ முடியாது, ஆகவே ஆற்று நீரும் மழை நீரும் வீணாகாமல் அணை கட்ட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். மற்றொரு புலவர், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை இவையெல்லாம் இருந்தாலும் பயனில்லை, நீ உன்னுடைய ஆட்சி சிறப்பானதாக இருக்க வேண்டும், அதுதான் உனக்கு உன்னுடைய சிறப்புக்கு காரணமாக அமைய வேண்டும் என்கிறார். இதுபோல் பல அரிய கருத்துக்கள் புறநானூற்று பாடலிலிருந்து நாம் காணலாம். மற்றும் ஒரு கருத்து, புறநானூறு காலத்திலே, சங்க காலத்திலே தமிழகத்திலே சாதி இல்லை, மதம் இல்லை. சாதிகள் இல்லை ஏனென்றால் அகநானூறு அக இலக்கியங்களிலிருந்து, காதல் இலக்கியங்களிலிருந்து பார்த்தால், ஒருவன் ஒருத்தியை காதலிக்கிறான், அது தற்செயலாக எங்கேயோ சந்திக்கிறான், காதலிக்கிறான். யாரையோ சந்தித்து அங்கே காதல் கொண்டால் அங்க எப்படி சாதி இருக்கும்? சாதி பார்த்து அவன் காதலிப்பான். வேண்டுமானால் இந்த காலத்துல நாடார் மேட்ரிமோனி, நிலையார் மேட்ரிமோனி போன்ற இணையதளங்கள் இருக்குன்னா சாதி பார்த்து காதலிப்பவர்களும் இருக்கிறார்கள், ஆணவ கொலைகளும் நடக்கின்றது. இந்த காலத்துல உள்ள அவல நிலை. அந்த காலத்திலே சாதி இல்லை என்பதற்கு அவருடைய காதல் வாழ்க்கையே சான்றாக இருக்கிறது. இது காதல் வாழ்க்கையை கற்பனையா என்றால் இலக்கியம் வாழ்க்கையைத்தான் பிரதிபலிக்கிறது. அதனால்தான் அப்படி பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில தொழில்கள் இழிந்த தொழிலாக கருதப்பட்டன. இழிசினன், புலையன் போன்ற சொற்கள், அதை வைத்துக் கொண்டு சமகாலத்தில் சாதி இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த தொழில்கள் எல்லாம் இழிவான தொழிலாக கருதப்பட்டாலும் அந்த இழிவான தொழிலை செய்தவனுடைய மகன் இழிவான தொழிலை செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. சாதி என்பது பிறப்பு அடிப்படையிலே வருகிறது. எல்லோரும் அதே தொழிலைத்தான் செய்தார்கள், அந்த சாதியிலே உள்ளவர்கள். சாதி என்ற சொல்லே தமிழ் சொல் இல்லை. ஆகவே சாதி இல்லை சங்க காலத்திலே, மதமும் இல்லை. மதம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு. சங்க காலத்தில் இருந்தது நடுகள் வழிபாடு. ஆனால் அவர்களுக்கு முருகன் வழிபாடு இருந்தது. முருகன் வழிபாடு அன்றாடம் நாள்தோறும் முருகனை வழிபட்டதாக பாடல்கள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு பெண் உடல் நலிவுற்றால் அவள் ஏன் அப்படி சோர்ந்து காணப்படுகிறாள் என்றால் முருகனை வழிபடுகின்ற பூசாரியை அழைத்து வெறியாட்டம் நடத்துவார்கள். அதை தவிர இன்று வழக்கில் உள்ளதை போல கடவுளிடத்துல சென்று எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று வேண்டி கடவுளுக்கு பரிசு கொடுப்பதை போல கொடுத்து வரம் கேட்பவர்களோ அது கடவுளத்திலிருந்து சில தேவைகளை வேண்டுபவர்களோ இல்லை. இந்த மதம் என்பது அன்றாட வாழ்க்கையிலே பெருமளவிலே இல்லை. சில கடவுளை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக முருகன், சிவன், திருமால், பலராமன் போன்ற கடவுளை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை பற்றிய கருத்துக்களும் காணப்படுகின்றன. ஆனால் இவை வழக்கிலே அல்லது வாழ்க்கையிலே பெருமளவிலே மக்கள் ஈடுபட்டதாக இல்லை. முடிவாக புறநானூறு கூறும் செய்திகள் மன்னர்கள் முறை செய்து நாட்டில் கல்வி அறிவு பரவலாக இருந்தது. மக்கள் வீரமும் தன்மானமும் உடையவர்களாக இருந்தார்கள். நாடு வளமாக இருந்தது. காற்றின் திசை அறிந்து கப்பல்களை ஓட்டுவதை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். வெளிநாடுகளுடன் வாணிகம் நடைபெற்றது. வறுமையில் வாடியவர்களுக்கு ஈகையும்
அறிவிலும் ஆற்றலிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்களுக்கு கொடையும் வழங்கப்பட்டது. வருணாசிரம கொள்கையை ஆரியர்கள் ஆதரித்து போற்றியும் வாழ்ந்தாலும் மக்களிடையே சாதி இல்லாத சமுதாயமாக தமிழகம் இருந்தது. சில கடவுள்களை பற்றியும் இதிகாசங்களை பற்றியும் மக்கள் அறிந்திருந்தாலும் மக்களின் அன்றாட வாழ்க்கை மதத்திற்கோ கடவுளுக்கோ முக்கியத்துவம் இருந்ததாக தெரியவில்லை. இதுதான் புறநானூறு ஒரு எளிய அறிமுகம் என்ற தலைப்பிலே நான் கூற விரும்புகின்ற கருத்துக்கள்.